வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்காய் எடுத்து நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா அதை வறுத்துட்டு நல்லா பொன்னிறமானோடனே வதக்கி அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கடாயை போட்டு அதில் அந்த தேங்காயை போட்டுட்டு ஒரு கிளாஸ் இல்லை அரை கிளாஸ் அளவு பால் ஊற்றி அந்த தேங்காயை வேக வைக்கணும். வேக வச்ச உடனே அதில் நாட்டு சர்க்கரை எடுத்து நீங்கள் இப்போ ஒரு தேங்காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இல்லை 180 200 உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டு, ஆனால் ஒரு 200 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டு அதை கம்பி பதம் வர வரைக்கும் இது மாதிரி கிண்டி விட்டுட்டு இருக்கணும். கம்பி பதம் வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஈஸியாக நம்ம குயிக்காக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய், அதில் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கோகனட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 4-5 முந்திரி எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக ஆனோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பொன்னிறமாக ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுவும் நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கோம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் கம்பி பதம் மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து அதை கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டு அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏலக்காய் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அந்த லீஃபெல்லாம் எடுத்துருவேன். அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முந்திரி பொன்னிறமாக ஆன உடனே அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இந்த பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை ஒரு லெவல் பண்ணிக்கோங்க. அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா எந்த ஷேஃபுக்கு வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா இருக்குங்களா? இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் நல்ல பேர் வாங்குங்க. எங்கள் வீட்டில் நானும் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டேன். நீங்களும் வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.